Remember we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய புது फ्रेंड्स நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்டஃப்டு எக் பன் எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நல்லா எக் மசாலா பண்ணிட்டு பன்னுக்குள்ள வச்சிட்டு பேக் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு 100 மில்லி பால் எடுத்துர்க்கேன். இத ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு இதுல ஈஸ்ட் போட்டு நம்ம புளிக்க வைக்கணும். ஒரு பவுல்ல பாலை ஊத்திக்கோங்க. வெதுவெதுப்பான பால் ஊத்தணும். வெதுவெதுப்பான பால் இல்ல அப்படினா வெதுவெதுப்பான தண்ணி லேசான சூட்ல தண்ணி எடுத்துக்கணும். பால்ல சூடு இல்லைன்னாக்கா ஈஸ்ட் வந்து புளிக்காது. அப்புறம் 5 ஸ்பூன் சர்க்கரை இந்த பாலில் போட்டுக்கலாம். இப்போ ட்ரைடு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் கலக்கிக்கலாம். இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்பூனால் இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்ல ஈஸ்ட்டாக போடணும். ஈஸ்ட் வந்து சரியில்லைன்னா சரியாக புளிக்காது. நல்லா பிராண்டட் ஈஸ்ட்டாக பார்த்து வாங்கினா தான் அது நல்லா புளிக்கும். புளிச்சு பொங்கி வரும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அது பொங்கி வந்திருக்கும். அப்புறமா தான் நம்ம பன்னுக்கு மாவு பிசைய போகிறோம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனால் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக பிசையக்கூடாது. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அப்போ தான் அது பஃபியாக பன்னு மாதிரி எழும்பி வரும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 இல்லைனா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா பிசைங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு லேசாக பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் அது மாவு வந்து டபுள் ஆகும். ஈஸ்ட் நல்லா இல்லைன்னா டக்குன்னு பொங்காது. 2 மணி நேரத்தில் பொங்காது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்து வச்சு மூடி விட்டுருங்க. சரியாக பொங்கலை அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 hour மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக பொங்கி மேலே வந்துடும். இப்போ ஸ்டஃபிங்க்கு எக்கு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கேரட் துருவியில் போட்டு நல்லா துருவிடுங்க. இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வானல் சூடாயிருச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானவுடனே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3வும் போட்டுக்கலாம். 3யும் போட்டு லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துருவோம். கிள்ளி போட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துடணும். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுடலாம்.
உப்பு போட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ முட்டையை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுதான் ஸ்டஃபிங். நல்லா கலந்துட்டு எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் பட்டர் தடவி வச்சுக்கலாம். பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் பட்டர் தடவி வச்சுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா கீ தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் பன்னு. அதனால் இதை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சி வச்சுருந்தோம். நல்லா டபுள் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆகிடும். 2 மணி நேரத்தில் டபுளாக ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் வைங்க. அப்போ தான் அது பொங்கி வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பன்னு சாஃப்டாக. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் கையில் பூசிக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சி விட்டுடணும். ரொம்ப அழுத்தக்கூடாது மாவை. அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த பஃப்னஸ் போயிடும். அப்புறம் வந்து பன்னு வந்து ஹார்டாக இருக்கும். லேசாக அப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கணும். இதை கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன பாலாக எடுத்து சும்மா ஒரு கிண்ணம் போல் செஞ்சுக்கணும். இதை நம்ம கொழுக்கட்டைக்கு பூரணம் வைக்கிற மாதிரி இந்த மாவை கொஞ்சம் அப்படி விரித்து விட்டு அப்படி பள்ளமாக்கி விட்டுக்கோங்க. கப்பு மாதிரி ஆகிடும். அப்படி இதில் ஒரு ஸ்பூன் எக் மசாலாவை உள்ளே வச்சு விட்டுறணும். வச்சுட்டு மாவால் அப்படியே மூடி விட்டுருங்க. மூடி அப்படியே ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு இதை ட்ரேயில் வைக்க வேண்டியதுதான். இப்படி எல்லா பக்கமும் மாவை எடுத்து ஒட்டி விட்டுருங்க. இது மாதிரி எடுத்து ட்ரேயில் வச்சுருங்க. கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும் இந்த பால்ஸை. அப்போ தான் அது பொங்கி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பன்னெலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு விரித்து விட்டுக்கோங்க மாவை. நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மூடிடணும். அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை. சப்பாத்தி பலகையில் கூட லேசாக அப்படி தேய்ச்சிட்டு அழகாக இதை உள்ளே வச்சு கூட மூடிக்கலாம். இப்படி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இதை ட்ரேயில் கேப் விட்டு அடுக்கி வச்சுருங்க. நிறைய மாவு இருந்தால் 2 ட்ரேயில் இது மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இருக்குது. சும்மா ஒரு அழகுக்காக இதை மேலே கொஞ்சமாக தூவிக்கிறேன். மேலே பட்டர் தடவிட்டு கூட தூவலாம். இப்போ ஓவனை வந்து நான் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேவை வச்சுட்டு 180 டிகிரியில் திரும்ப ஒரு 20 மினிட்ஸ் வைக்க போகிறேன். நான் கன்வெக்ஷன் மோடில் வைக்க போகிறேன். வச்சு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். 180ல் 20 மினிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். 20 மினிட்ஸில் இது வெந்திருக்கும். வெள்ளையாகவே இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ப்ரௌனிஷ் கிடைக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 20 மினிட்ஸ்லேயே எனக்கு ப்ரௌனிஷ் வந்துருச்சு. அதனால் அப்படியே வச்சுட்டேன். இது சூடாக இருக்குது. இப்போ சூடாக இருக்கும்போதே மேலே பட்டரை தடவிடணும். அப்போ தான் வந்து பன்னு வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ட்ரை ஆகிடும். சூடாக இருக்கும்போதே பட்டரை நல்லா தடவி விட்டுருங்க. மேலே ஆறிடுச்சுன்னா அப்சர்வ் பண்ணாது பட்டரை, மேலேயே நிற்கும். அதனால தான் சூடாக இருக்கும்போதே தடவிடணும். சூப்பராக இருக்கும் இந்த பன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஓவன்லாம் வாங்கிட்டு நிறைய யூஸ் பண்ணாமே வச்சுருப்போம். இது மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஓவனையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன ஸ்நாக்ஸை நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்தோன்னு. கட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். சூடாக இருக்கிறதால சிசரால் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கையாலேயே அப்படி பிச்சு பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.